ஏற்கனவே மதிப்புக்குரிய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். நானும் தெளிவாக சொல்கிறேன், திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். பாசிச சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவர்களுக்கு எப்படியோ தெரியாது, எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான், பாயாசமும் ஒன்றுதான். ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான பாடங்களை எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள். நாங்கள் அப்படி கிடையாது. மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். வேறு யாரோட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியாக தான் நிற்கிறோம். எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கங்க, யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது. மக்கள் சக்தியோட கூட்டணி வைக்க தயார் அப்படிங்க. யார் அந்த மக்கள் சக்தி? மக்கள் தாங்க, வாக்காளர் தாங்க. தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி ஆல்மோஸ்ட் 6 கோடி பேர் இந்த வாட்டி ஓட்டு போட போறாங்க. அதுல புதிய வாக்காளர்கள் சற்றொப்ப 1.5 கோடி பேர். இந்த புதிய வாக்காளர்கள் 1.5 கோடி பேர் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது மொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு கூட நாங்கள் சொல்லலை. ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலும் ஒரு தாவேகா தொண்டர் இருக்கிறார், ஒரு தாவேகா அனுதாபி இருக்கிறார், ஒரு தாவேகாவினுடைய தோழர் இருக்கிறார். எனவே மக்கள் சக்தி என்பதை, மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டுகிறேன். காலமது கடந்த காலங்களில் விஜயகாந்த் மக்களோட தேவைப்படுற கூட்டணி சொன்னாரு. ஆமா, அவரே ஆதித்யோட கூட்டணி சென்றாரு. ஆமா, இப்ப நீங்க மக்கள் சக்தியோட கூட்டணின்றீங்க, இதையும் அதை நோக்கி தான் போகுமா? இல்ல அவரு கடந்த காலங்களில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கேப்டனை வீழ்த்தினாங்க என்பதை பத்திரிகைகள் நீங்களே அறிவீங்க. கலைஞர் அவர்களே ஒரு பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளரினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் கூட பத்திரிகையாளர்களை தான் ரொம்ப துன்புறுத்துட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை வெளில விட்டது காவல்துறை. நீங்களும் அப்படி வெளில விட்டீங்கன்னா பத்திரிகையாளர் கொண்டு போய் விசாரணைன்ற பேர்ல மிரட்டினாங்க. பத்திரிகையாளர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மிரட்டினாங்க. அதே பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் என்றும் எழுத்தாளர்கள் என்றும் அவர்களை எல்லாம் பேரோல்ல கொண்டு வந்து திட்டமிட்டு வதந்தியை, விஷமத்தை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க. இவர் கேட்டார்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, பி டீம்னு. 2021 எங்க அண்ணா தயாநிதி மாறன் மக்கள் நீதி மையத்தை பாஜகவின் பி டீம்னு சொன்னார் 2021. இன்னைக்கு அந்த மக்கள் நீதி மையத்திற்கு திமுக எம்பி சீட் ஒதுக்கி இருக்கு. அப்ப நான் சொல்லவா, பிஜேபி பி டீமுக்கு திமுக சீட் ஒதுக்குதுன்னா அப்ப திமுகவும் ஆர்எஸ்எஸும் உண்மையிலேயே கூட்டணி, உண்மையான பி டீம் அவங்க தான் அப்ப நானும் சொல்லலாம். நேற்று முளைத்த காலான்னு சொல்லிட்டு சேகர் பாபு, அதே மாதிரி விஜய் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு துரைமுருகன் உள்ளிட்டவர்களாம் விமர்சனம் வைக்கிறாங்க. நேற்று முளைத்த காளான், அப்புறம் குழந்தைன்னு அர்த்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதெல்லாம் அவர் அப்படி பேசக்கூடியவர், அவருடைய ரசிகர் தான். ஆனா அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்க தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி சோட்டா பச்சா. அவருடைய வயதிற்கு, அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம். மிக உறுதியா சொல்லிடுறேன். ஆமா, அது அவருடைய விருப்பமா இருக்கும். என்னுடைய எக்ஸ் தளத்திலேயே நான் அதை தெளிவுபடுத்திட்டேன். அது அவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை, எதுவும் இல்லை. எங்களுக்கு அங்க வேலையே இல்லை. எங்கள் வேலை களத்தில், எங்கள் வேலை மக்களோடு. அதிமுக மக்கள் சக்தியா பாசிசம் பாயாசம்? அது அவங்க கிட்ட கேளுங்க. தாவேகா எப்பவுமே மக்கள் சக்தி, தாவேகா எப்பவுமே மக்களுக்கான சக்தி. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயே எங்களுடைய பெண்களை அன்னைக்கு கைது பண்ணாங்க, மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த் அவர்கள் அந்த இடத்துல காவலராக இறங்கி நின்னார். இன்னைக்கு வட சென்னையில அதே பண்றாங்க, அடிச்சுட்டாங்க. அப்போ எங்க புதுசுல அங்க போய் நிக்கிறாரு, எங்களுடைய தலைவர் அங்க கிட்டலாம் பேசுறாரு. அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது. உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் தான். இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. குழப்பம் நிலவுது. பொருளாளர் அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் சொல்றாரு. நிர்வாகிகளுக்கிடையே ஒரு சலசலப்பு இருக்குன்னா செய்திகள். யார் சொன்னது? கதை திரைக்கதை வசனம்னு சொல்லி அவர் பேரை போட்டுக்கங்க. நல்ல கற்பனை அது. மிக ஒற்றுமையா இருக்கிறாங்க எல்லாரும். வீட்டுல தாவேகாவோட ஓட்டு ஒரு ஓட்டாவது இருக்குன்னு சொன்னாங்க. தாவேகாவோட என்ன ஓட்டு, ஒரு வீட்டுல ஒரு ஓட்டு வாங்குறதா இல்ல ஓட்டை பிரிக்கிறதா? இல்லைங்க, ஓட்டை பிரிக்கிறது எங்களுடைய வேலை கிடையாது. மக்களின் நம்பிக்கையை வெல்லணும், மக்கள் பணி செய்யணும். மக்களினுடைய நம்பிக்கையை வென்றது தான்
எங்களுடைய வெற்றி தலைவர் செல்லும் திசையெல்லாம் அலைக்கடலான வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால ஓட்டை பிரிப்பதோ யாரோ ஒருவருக்காக வேலை செய்வது இது சிறுமைப்படுத்துவது. டெமோக்ரஸியில் மிக முக்கியமான விஷயமே நியூக்ளியர்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களை வேலை செய்ய வர்றது தான். ஆனால் இவங்க இந்த மறைமுக நெருக்கடி, நேரடி நெருக்கடி, மேலே கை வைக்கிறது, உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்த காலம் கிடையாது. இது 2025, அடுத்து 2026. நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும். நன்றி. இன்னும் நியமிக்கப்படாது சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் முழுமையடையல. ஒரு டீடைல்ல வந்து அடைச்சு வச்சது ஒரு திருமண மண்டபம். ஆமா, அது வந்து 2 ஃப்ளோர் இருக்கு. ஆமா, கீழ் ஃப்ளோர்ல இருந்தாங்க, நிறைய இடங்கள் இருந்து அந்த இடம் வந்து மூச்சு திணற இடத்துல அடைச்சாங்க. நீங்க சொல்றது எப்படி? நீங்க உள்ள போய் பாத்தீங்க தோழர். நானும் சொல்றேன். ஆமா ஆமா நான் சொல்றேன், நானும் சொல்றேன். ஆனா இந்த போராட்டம் என்பது ஒரு கைப்பட எழுதிய கடிதத்தை டெமோக்ராட்டிக்கா மற்ற பெண்களுக்கு கொடுக்குறது. ஏன்னா இப்போ ஒரு அச்சம் நிலவியது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்துட்டா வெளில வர முடியாதா? அந்த உழைக்கும் மகளிர், படிக்கும் பெண்கள், அவர்களுக்கான ஒரு கான்பிடன்ஸ் கொடுப்பதற்கான ஒரு லெட்டர். அதற்கு அதிரடியாக அனைவரையும் கைது செய்து அடைத்து வைத்தது தவறுதான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எங்கேயோ போய் வேற ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? பொதுமக்கள் சொத்துக்கு இடையூறு செய்தாங்களா? தாவேக்காவை சேர்ந்தவர்கள், அதனால அப்படி அடைத்து வைத்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.